ஈரோட்டில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுகவினர் அடிதடியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மேற்கு மாவட்ட அதிமுகவினரின் செயல் வீரர்கள் கூட்டம் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. இதில் எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்ட ஜெயலலிதா பேரவை மாநில இளைஞரணி செயலாளர் EMR ராஜாவின் ஆதரவாளரான பிரவீன் கலந்து கொண்டார். கூட்டம் தொடங்கியதும் திடீரென எழுந்து நின்ற அவர் செயல் வீரர் கூட்டத்திற்கு அந்தியூர் நிர்வாகிகளை அழைக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதையடுத்து அவரை மேடைக்கு அழைத்த செங்கோட்டையன் அவருடன் பேசிக் கொண்டிருந்த போது ஓடோடி வந்த சக அதிமுகவினர் பிரவீனை பிடித்து இழுத்து இருக்கையால் தாக்கி வெளியேற்றினர். இச்சம்பவத்தை தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன் கூட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்திய நபர் அதிமுகவில் உறுப்பினராக கூட இல்லை என்றார். கேள்வி எழுப்பியவர் அதிமுகவில் இருக்கும் அடையாள அட்டையை காட்ட வேண்டும் என்றும் கூறினார். ராஜா பக்கத்தில் இருக்காரு, மாநில பொறுப்பு இருக்காரு, வீட்டுக்கு அழைச்சு விடு. கட்சியில் உறுப்பினர்கள் தேடி இருக்கிறார். நம்ம என்னோட கட்சியில் இல்லாத வந்து எனக்கு கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது, என்ன பொறுப்பு இருக்குது, இது ஒரு குழப்பத்தை உருவாக்குற ஒரு பணி இருக்காரு. இதனிடையே அதிமுகவினரிடையே ஏற்பட்டுள்ள மோதல் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெறுவோமா என்ற சந்தேகத்தை தொண்டர்களிடையே ஏற்படுத்தி இருப்பதாக அக்கட்சி நிர்வாகி AK செல்வராஜ் என்பவர் தெரிவித்துள்ளார். நம்ம கட்சியினுடைய கட்டமைப்பை சரி செய்யணும். நமக்குள்ள நாம ஒற்றுமையா இருந்து சிறப்பா பணியாற்றுமையினால் கண்டிப்பாக நம்ம யாரும் எளிதில் வெல்ல முடியாது. ஏற்கனவே உட்கட்சியினர் துரோகத்தால் அந்தியூரில் தோல்வியடைந்ததாக செங்கோட்டையன் கூறியிருந்தார். ராஜா தனக்கு எதிராக செயல்படுவதாக பகிரங்கமாகவே குற்றம் சாட்டினார். தற்போது அவர் தலைமையில் நடந்த கூட்டத்தில் அதிமுகவினர் பகிரங்கமாக கோஷ்டி மோதலில் ஈடுபட்டது இதனை உறுதிப்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.